சோத்திரம். இந்த நாளிலும் கூட செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னு சொன்னால், மறுரூப மகிமை, மறுரூபத்தின் மகிமை என்று சொல்லி நாம் ஒரு தலைப்பு கொடுக்கலாம். மறுரூபத்தின் மகிமை என்று சொல்லி, மறுரூப மகிமை என்று சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. எது ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறுரூபம் அப்படின்னாலே உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னால், மறுரூபம் மலை ஞாபகத்துக்கு வரும். இன்றைக்கு இந்த மறுரூபத்தின் மேன்மையை சோத்திரம் நம்ம நிச்சயமாக பார்க்கறதுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 28, 29 வசனங்களை வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. 30வது வசனத்தின் அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தார்கள், சம்பாஷணை பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மறுரூபத்தின் மகிமை. இயேசுநாதர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில், அவர் ஊழியம் செய்த நாட்களிலே ஒலிவ மலையை மறுரூப மலை என்று சொல்லி அழைப்பார்கள். அந்த மலையில் எப்பயும் போய் அவர் செபிக்கிற பழக்கம் வழக்கம் அவரிடத்தில் உண்டு. ராம் முழுவதும் செபிப்பார். அதிகாலையில் இருட்டோட எழும்பி சென்று செபிப்பார். சாயங்காலத்தில் போய் செபிப்பார். தனியே போய் ஒரு இடத்துல செபித்தார், மலை மேலே ஏறி செபித்தார் என்று சொல்லி சொல்லப்படும் வேதத்தில் அநேக இடங்களில். அவர் செபிக்கும் பொழுது அவர் தனியே போகல, பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் என்ற 3 பேர்களையும் கூட்டிக் கொண்டு போனார். அல்லேலூயா. கூட்டிக் கொண்டு போனா அவர் செபித்த பொழுது அங்கு மறுரூபம் முகரூபம் மாறுது. அவர் வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அப்படி பிரகாசித்த வேளையிலே மோசேயும் எலியா 2 பேரும் மகிமையோடு அவரோடு கூட சம்பாஷணை பண்ணி பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட மோசேயும் எலியாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த வேதம் வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். மறுரூபமான இயேசு கிறிஸ்துவோடு கூட எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். அத்தனை பரிசுத்தவான்களும் பேசாதபடிக்கு இந்த மோசேயும் எலியாவும் வந்து பேசுகிறதுக்கு காரணம் என்ன பாருங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் இந்த மோசே எலியாவை குறித்து இப்பொழுது நம்ம கொஞ்சம் அமைச்சர் ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஒன்று, ஆராய்ந்து முடியாதது மோசேயின் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத காரியங்களை கர்த்தர் செய்தார். இல்லையா சொல்லுங்களேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகம புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 1லிருந்து நீங்க வாசி பார்க்கலாம். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஒட்டி தேவ பர்வதமாகி ஒரே கொண்டு வந்தார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் அருவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலைகளை நின்று அவனுக்கு தரிசனமானார். சரி, இங்க கவனிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செஞ்ச 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே மாமாவுடைய வீட்டில் என்ன செய்கிறார்னா, மாமனாகிய இத்ரோவின் வீட்டில் இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அங்கே தேவ பர்வதமாகிய ஒரே பர்வதம் மட்டும் வந்தார் அப்படி சொல்லி அந்த காரியங்களை பார்க்குறோம். இந்த மோசேக்கு ஆரம்பத்தில் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் லேவி குடும்பத்தாரில் ஒருவனாய் ஒருவன் லேவியன் குமாரத்தில் ஒருத்தியை விவாகம் பண்ண. அதாவது மோசேயுடைய தகப்பனையும் தாயம் குறித்து சொல்லுது. 2வது வசனத்தில் 3 மாதத்தை என்ன செய்த ஒரு ஆண் பிள்ளை பிறந்து 3 மாதம் ஒழித்து வைத்தார்களாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் என்னவென்று நீங்கள் கேட்டீங்கன்னா, சோத்திரம் மோசேயின் வாழ்க்கையில் அவன் பிறந்த உடனே அவன் வாழ்கிறதுக்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. ஆமா சோத்திரம். இந்த ஆண் பிள்ளையாய் பிறந்ததுனால வாழ்கிறதுக்கு வாய்ப்பில்லாத சட்டங்கள் இருந்தது. ஆண் பிள்ளையை கொலை செய்ய வேண்டும், ஆண்
ஆண் பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆமி சோத்திரம், நைல் நதியில தூக்கி போட வேண்டும். அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு மோசே வாழ்க்கையில. பிறந்த உடனே அவனுக்கு மரணம், அவன் வாழ்கிறதுக்கு வழி இல்லை. ஆனா கர்த்தர் அவனுக்கு வழி வாசல்களை திறந்தார். கர்த்தர் எத்தனையோ ஆண் பிள்ளைகள் மரித்த பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை, ஆராய்ந்து முடியாத மகிமையான காரியங்களை செய்து மோசேவுக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கை, பார்வோனின் குமாரனாக வளர்த்தெடுக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க எதிர்ப்பு வந்துச்சோ, எங்க எதிர்த்தாங்களோ, எங்க மரண தண்டனை கொடுத்தாங்களோ, பிள்ளைகளை கொலை செய்யணும்னு சொன்னாங்களோ, சட்டம் பிறப்பிக்கப்பட்ட இடத்திலே பாதுகாப்போடு இந்த மோசே வளர்த்தெடுக்கப்பட்டான். இதை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க முடியாது. ஆண் பிள்ளைகளை கொலை செய்யுங்கன்னு சொன்ன பார்வன் வீட்டுல எப்படி மோசையால் வளர முடியும், எப்படி வாழ முடியும்? ஆராய்ச்சி செய்து பாருங்க. இது ஒரு நாள் ஒருபோது நம்மளால கிரகிக்கவே முடியாது. ஆனா சட்டங்கள் எங்க கொண்டு வரப்படுச்சோ, எங்க அழிவு உண்டாகணும்னு சொன்னாங்களோ, அதே இடத்துல பாதுகாப்போட ஒரு மேன்மையான அமைச்சர் வாழ்க்கைய மோசேவுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அது மாத்திரம் இல்ல, அங்க இருந்து மோசே துரத்தப்படுகிறான். எல்லாம் முடிஞ்சிச்சு. ரட்சகனாக நாம் எழும்பணும் நினைச்சுக்கிட்டு இருந்த போது ஆமே சோத்திரம் இங்க துரத்தப்படுகிறான். தன்னுடைய சன்னங்களால் வெறுக்கப்படுகிறான். எகிப்தியரால் கொலை செய்ய தேடப்படுகிறான். ஓடி தப்பித்து ஓடுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். தப்பித்து ஓடி போகிறான். இப்போ தேவன் என்னை பிறந்த பொழுது பாதுகாத்தார். கர்த்தர் என்னை பிறந்த பொழுது ஆபத்து வந்துச்சு, என்னை பாதுகாத்து அரண்மனையில வளர்த்தார். அரண்மனை அழகா என்னை வளர்த்தார். 40 வயசு வரைக்கும் என்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாரு. என்னை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கொண்டு வருவார் என்று சொல்லி அவன் நம்பிக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தான். பாருங்க, தன்னை ரட்சகர் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே தன்னுடைய ஜனங்களால் புறந்தள்ளப்பட்டான். எகிப்தியர்களால் கொலை செய்ய தேடப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி தேடப்பட்டவன் அங்கிருந்து ஓடி போகிறான். எங்க போகணும்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா பிறந்தது அவன் குழந்தையிலிருந்து பார்வன் அரண்மனையில் வளர்க்கப்படுகிறான். அங்கிருந்து வளர்க்கப்பட்டது மாத்திரமில்ல, இப்ப ரட்சகனாக எழும்பி தன்னுடைய ஜனத்துக்காக, விடுதலைக்காக அவன் சுற்று போராடணும் என்று சொல்லி சுதந்திரத்துக்கு போராடி விடுதலை வாங்கி கொண்டு போன நினைச்சவன் எழும்பி வரும்போது தன்னுடைய ஜனங்களே பகைத்து விட்டாங்க. இப்போ எகிப்தியர் எதிர்த்து கொலை செய்ய தேடுறாங்க. இங்க தன்னுடைய ஜனங்கள் சேர்த்து கொள்ளாம என்ன செய்றாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ வாழ்றதுக்கு வழியே இல்லை. மறுபடியும் மரண போராட்டம். பிறந்த பொழுது வந்த மரண போராட்டம் இப்ப 40 வயசான பொழுது அவனுக்கு என்னதான் வந்துருச்சு, அந்த மரண போராட்டம் தான். வாழ்கிறதுக்கு வழி இல்லாம முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்துச்சுன்னு தப்பித்து ஓடுகிறான். எங்க போகிறதுன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. யாரிடம் போகிறது அவனுக்கு தெரியவே இல்லை. தப்பித்து ஓடுகிறப்ப 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகின்னு சொன்னா அங்க மீதியான் தேசத்துக்கு ஓடுகிறான். அங்க என்ன செய்யறான், ஒருத்தர் 16வது வசனம் 2:16 மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அந்த 7 குமாரத்தியில எத்ரோ என்பவன் இருந்தான். எத்ரோ எனப்பட்டவன் ஒரு ஆசாரியன், மீதியான் தேசத்து ஆசாரியன் இருந்தான். 7 குமாரத்திகள். அந்த 7 குமாரத்திகளில் ஒருத்திக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 21வது வசனத்துல மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். அப்போ தன்னுடைய குமாரத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்து அங்க ஒரு குடும்பமாய் மாறுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி என்ன செய்யறானா, பிறக்கும் பொழுதே அவன் வாழ்க்கை முடிகிற அவன் சுத்திரம் மரணம் அவனை துரத்தி கொண்டு வந்துச்சு. இப்போ 40 வயசாயிட்டோம், நம்மை கொண்டுதான் ரட்சிப்பு வரப்போது நம்ம நினைச்சிட்டு இருக்கிற வேலையில என்ன செய்யறாங்கன்னா, ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு மறுபடியும் உயிரை காக்கும்படி ஓடுகிறான். ஓடி இங்க வந்து 40 வயசுல வந்தவன் 80 வயசு மட்டும் அங்க இருக்கிறான். 80 வயசான பொழுது சோதர யாத்திரகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க. அங்க பார்க்கும் பொழுது தன்னுடைய மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரை மட்டும் என்ன செய்தான்னா அங்கே வந்து ஓட்டி கொண்டு வருகிறான். இப்போ வயசு 80 வயசாயிட்டு, மோசேக்கு 80 வயசாயிட்டு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்போ 80 வயசாகுது. இந்த நேரத்துல போனா அந்த ஒரே பர்வதம், தேவனுடைய பர்வதம், ஒரே பர்வதம், அதுக்கு பேரு
பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிற பின்னாட்கள் மோசே தான் அதை வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த புஸ்தகங்கள் எல்லாம் ஆதியாமத்திலிருந்து உபாகம் 5 புஸ்தகத்தில் எழுதுனது சோத்திரம் யாருன்னு கேட்டால் மோசே. அதனால தான் அதுக்கு என்ன செய்த ஒரே பர்வதம், அதுக்கு மாத்திரமில்ல அது தேவனுடைய பர்வதம்னு எழுதி வச்சார். அல்லேலூயா. ஏன்னா தேவன் முதலாக மோசைக்கு தரிசனமான இடம் அந்த இடம் தான். பின்னாட்கள் அதுக்கு சீனாய் மலைன்னு பேர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆடு மேய்த்து பின்பற வரும் பொழுது முட்செடி நடுவிலே என்ன செய்யற கர்த்தர் அக்னி சுவாலையிலே தரிசனமாகிறார். இந்த அற்புத காட்சியை போய் நான் கிட்ட போய் பார்ப்பேன்னு சொல்லி போகிறார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்யறார், இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரா, முட்செடி நடுவிலே இருந்து அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அவன் பிறந்த உடனே ஒரு ஆபத்து வந்துச்சு, 40 வயசுல ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு. அப்பதான் வாழ்க்கை முடிந்துச்சுன்னு நினைச்ச பொழுது அவனுக்கு வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். அல்ல பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில செய்த தெய்வம். இப்ப 80 வயசுல அவனோடு கூட திரும்ப பேச ஆரம்பிக்கிறான். எல்லாம் முடிந்துருச்சு, அவ்வளவுதான் அவன் நினைத்து கொண்டிருந்தான் மோசே. அல்லேலூயா. அப்படி என்னமோ அப்படி கனவோ நான் ரட்சகன்ற ஒரு நினைப்போ அவனுக்கு இல்லை. சாதாரண மேய்ப்பன் என்று சொல்லி தானே தாழ்த்தி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஆராய்ச்சி செய்ய முடியாத காரியம், பெரிய காரியங்களை அவன் வாழ்க்கையில செய்ய ஆரம்பித்தான் 80 வயதுல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாழ்வே இல்லைன்னு நினைச்சவன் குழந்தைய பிறந்த இந்த பிள்ளைக்கு எதிர்காலம் இல்லை, அவ்வளவுதான், இந்த பிள்ளை எப்படியும் சாக போகுதுன்னு நினைச்சாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலம். எந்த பிள்ளைகளுக்கும் அவன் இஸ்ரவேல் அவன் எபிரேய பிள்ளைகளுக்கு கிடைக்காத வாழ்க்கை மோசைக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அப்ப அங்கிருந்து அவ்வளவுதான், நீ ரட்சகன் நினைக்கும் பொழுதே மறுபடியும் துரத்தப்படுகிறான், ஓடுகிறான். அவ்வளவுதான், எனக்கு வாழ்க்கையே இல்லை, எனக்கு எதிர்காலம் இல்லை, எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி போகிறான். அங்கு ஒரு குடும்பத்தையும் அங்கு ஒரு உறவையும் அங்கு ஒரு வாழ்க்கையை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அடுத்த 40 வருஷத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80 வயது ஆகும் போது கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்டு பேசுகிறார். அல்லேலூயா. பேசுனது மாத்திரம் இல்லை, அவனை பேசி என்ன செய்ய அந்த ஒரே பர்வதம் தேவனுடைய பருவத்துல கர்த்தர் அவனோடு கூட பேசி இடைப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இடைப்பட்டு இந்த ஜனங்களை நீதான் விடுதலையாக்கு கொண்டு போவாய்ன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். விடுதலையாக்கி கொண்டு போவ, அதெல்லாம் முடியாது, என்னை ஏத்துக்கிற மாட்டாங்க, என்னை நம்ப மாட்டாங்க, அப்படி இல்லை என்னென்ன காரியங்களை சொன்னாலும் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். பாருங்க 3வது அதிகாரத்துல 12வது வசனத்துல, அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சீனாய் மலைக்கு உங்களை கொண்டு வருவேன், இங்க நீங்க எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவார், இந்த மலையில எனக்கு ஆராதனை செய்வீர்கள் என்றார் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுதான் உனக்கு அடையாளம். கட்டாயமா போவேன், ஜனங்களை மீட்டு கொண்டு இங்க வருவேன், இந்த மலைக்கு வருவேன், அப்பொழுது நானே உன்னை அழைத்து கொண்டு நான் உன்னை கொண்டு போனேன், நானே உன்னை கூட்டு வந்தேங்கிறத நீ அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அந்த மலையே உனக்கு அடையாளம்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, பாருங்க, அதோடு நின்று விடவில்லை. 4வது அதிகாரம் 27வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 4:27 நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆரோனை நோக்கி நீ வனாந்திரத்தில் மோசைக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். எந்த பர்வதத்தில் சந்தித்தானா? அதாவது ஓரே பர்வதம். கர்த்தர் எங்க தரிசனம் ஆனாரோ அதே இடத்துக்கு ஆரோனை அனுப்பி விட்டார். நீ போ மோசேன்னு சொல்லிட்டு அதே பர்வதத்துக்கு தன்னுடைய சகோதரன் 40 வருஷமா பார்த்தாரோ பார்க்கலே தெரியல, சகோதரனை ஆரோனை அனுப்பி விடுகிறார். கர்த்தர் போ அப்படிங்கிறார். போய் எங்க கர்த்தர் சந்தித்தாரோ, எங்க தரிசனத்தை கொடுத்தாரோ, எங்க வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரோ, எங்க திட்டத்தை கொடுத்தாரோ அதே இடத்துல உதவி செய்யும்படிக்கு, ஒத்தாசை செய்யும்படிக்கு ஆட்களை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆரோன் அதே இடத்துல வந்து சந்தித்து தன் சகோதரனை முத்தம் செய்தார் இருக்கு. எங்க? இதே ஒரே பர்வதத்துல தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களுக்கு எங்க தரிசனமானாரோ, எங்க வாக்கு தத்தம் கொடுத்தாங்களோ, எங்க உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினாரோ, எங்க உங்களை கர்த்தர் சோத்திரம் வாக்கு கொடுத்தாரோ அதே இடத்துல தாங்கி பிடிக்கும்படி, உதவி செய்யும்படிக்கு, ஒத்தாசைக்கு, இந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்கு அநேகரை உங்களுக்கு நேராக நடத்தி கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வாக்கு தத்தத்தின்படி, அந்த வார்த்தையின்படி, அந்த அழைப்பின்படி
கர்த்தர் இழுத்து கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் உங்க குடும்பத்தில் உள்ளவர்களே கர்த்தர் அழைத்து கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்ற உங்க குடும்பத்தில் உள்ளவர்களை முதலாவது கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து இந்த ஊழியத்துல, தரிசனத்துல, பொறுப்புல, ஸ்தானத்துல உங்களை தாங்கி பிடிக்க உங்களுக்கு உதவி செய்ய உடன் ஊழியர்களா இருக்கும்படிக்கு சோத்திரம் உங்க குடும்பத்தில் உள்ளவர்களை எழுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஒரே பர்வதம், அந்த தேவ பர்வதத்துல வந்து ஆரோன் மோசையை முதலாய் சந்திக்கிறார். அதோடு கூட நின்று விடவில்லை பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை ஒரு வாசிக்கும். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முந்தின அதிகாரங்களில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சீனாய் மலைக்கு ஏறி போகிறார். அங்க 40 நாள் தேவ மனிதன் அங்க இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இருந்து 10 கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் பலிகளை குறித்து, ஆசரிப்பு கூடாரம் செய்கிறது குறித்து, கட்டுகிறது குறித்து, எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் அவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவ மனிதனோடு பேசுகிறார். பேசி எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? சுத்தரமா கேட்டு 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 எல்லாத்தையும் என்ன செய்கிறான்? கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய சமூகத்தில் 40 நாள் உட்கார்ந்துருது. கீழே 2 கற்பலகை கர்த்தர் கொடுத்தார். அந்த கற்பலகையில 10 கட்டளைகளை எழுதி கர்த்தர் கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு வந்தார். அல்லேலூயா. போகும்போது கற்பலகைகளோடு போகல. முதல்ல போகும்போது கர்த்தர் கொடுத்தார். அங்கே எழுதி எல்லாம் ரெடி பண்ணி அவர் தான் கொடுத்துருப்பார் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனா இப்ப நீ உடைச்சு போட்டான். அதே சீனாய் மலையில தான் நீங்க எனக்கு என்ன செய்ய ஆராதனை செய்வீங்க, இதுவே உங்களுக்கு அடையாளம்னு சொன்னான். சத்துரு அந்த அடையாளத்தை குலைத்து போடும்படிக்கு மோசைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. உயிரோடு இருக்கிறாரு, செத்துட்டாரான்னு தெரியல. நமக்கு முன்னின்று நடத்துறதுக்கு தலைவர் இல்லை. இந்த யோசுவாவும் கூட போனாரு. அவர் என்ன செய்யல, வரல. அதனால என்ன செய்யுங்க, ஆரோனே பொன் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணுன்னு சொல்லி பொன் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி இதுதான் எங்களை வழிநடத்தும் அந்த தெய்வம் என்று சொல்லி விக்கிரக ஆராதனை பண்ணினாங்க. எனக்கு ஆராதனை செய்வார்கள், இதுவே அடையாளம் சொன்ன அதே இடத்துல விக்கிரக ஆராதனை பிசாசு தந்திரமாய் செய்ய வைத்தான். அதை பார்த்து இதோ உன் சனலை வழிவிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே கீழே இறங்கி வந்து கோபத்தில் கற்பலகையை ஆண்டவர் எழுதி கொடுத்தது, ஆண்டவரே செய்து கொடுத்த அந்த கற்பலகையை எரிந்து உடைக்கிறார். அல்லேலூயா. திரும்பவும் என்ன செய்யறார்? மலைக்கு மறுபடியும் ஏறுகிறார். ஏறி 40 நாள் ஒரு சமூகத்தில் நிற்க போகிற எந்த மலை? சீனாய் மலை. முதலை மோசேக்கு தரிசனமான அந்த ஓரே பர்வதம் தேவனுடைய பர்வதமாகிய சீனாய் மலையிலே கர்த்தர் சோத்திர இத்தனை ஆதியாகமம் முதல் ஆதியாகமத்தில் உள்ள அத்தனை காரியங்களையும் யார் சொல்லி கொடுத்தா நினைக்கிறீங்க? ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்டது, வானம் பூமி எல்லாம் உண்டாக்கப்பட்டது எல்லாம் சீனாய் மலையில உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தரே மோசேக்கு சொல்லி கொடுத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உலக தோற்றத்தை யாருக்கும் தெரியாததை, ஆதாம் ஏவாளுக்கு கூட தெரியாத காரியங்களையும் மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 40 நாள் தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து இருந்த பொழுது எல்லாம் ஆதி அந்தங்களை எல்லாவற்றையும் சொல்லி வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நீங்க தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. தேவனை தேடி நீங்க பலவீனப்பட்டவர்களா இருக்கலாம், எளியவர்களா இருக்கலாம், ஞானம் இல்லாதவர்களா இருக்கலாம், குறைவுள்ளவர்களா இருக்கலாம், தள்ளாடுகிறவர்களா இருக்கலாம், பெரிய விசுவாச வீரர்கள் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய பெரிய வெளிப்பாடுகளை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்கிறது உன்னை கொண்டுதான் நான் செய்வேன், உன் மூலம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மறைந்திருக்கிற காரியங்களை, ரகசியங்களை உன் மூலம் நான் வெளிப்படுத்தி உலகத்திற்கு கொண்டு வந்து காண்பிப்பேன். துரத்தினவர்கள், வெறுத்தவர்கள், அற்பமாய் எண்ணுறவர்கள் வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட 3000 வருடத்துக்கு 3500 வருடமாய் ஏறக்குறைய, அல்லேலூயா சொல்லுங்களேன், ஏறக்குறைய 3500 வருடமா மோசே எழுதி கொடுத்த 10 கட்டளைகளையும் 613 நியாய பிரமாணங்களை இன்னைக்கும் யூதர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த யூதர்கள் தான் ஒரு நாள் துரத்தி அடித்தார்கள், ஒரு நாள் வெறுத்தார்கள், ஒரு நாள் அவர்களை நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுநாதர் வருக பரியந்தம் மோசே எழுதி கொடுத்த ஆகமங்களை விலையேற பெற்றதா இன்னைக்கும் பிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அன்றைக்கு ஒதுக்கி தள்ளினவர்கள்
ஆமை சுத்திரம் பலாயிரம் வருஷம் ஆகி உயர்த்தி பிடிக்கிறாங்க, தூக்கி பிடிக்கிறாங்க, தாங்கி பிடிக்கிறாங்க. அவரை போல ஒரு மனுஷன் இல்லை, அவரை போல ஒரு தேவ மனிதன் இல்லவே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு உன்னத ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒதுக்கப்பட்டவர்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, தள்ளினவங்க, அற்பமாய் நினைச்சவங்க, வீண்படி சுமத்தினவங்க, உங்களை புறந்தள்ளினவர்கள் அவரை போல உங்களை போல தேவ மனிதர்கள் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உயர்த்தி பிடிக்கிற அளவுக்கு கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சீனாய் மலையில வந்து கர்த்தரிடத்தில் முகமுகமாய் பேசி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட தேவ மனிதன் அவர். அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரம் இல்லை, ஆமென். சுத்திர என்னாகமும் 12வது அதிகாரத்தை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மோசையை குறித்து ஆமென் சுத்திர சுருக்கமாய் நம்ம ஒரு சில காரியங்களை இந்த நாளில் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். 12:3 மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லுது. அல்லேலூயா. ஆமா சூத்திரம். பூமியில் உள்ள எல்லா மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான்னு சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க இந்த மலையில எனக்கு ஆராதனை செய்வன்னு சொன்னா அங்க விக்கிரக ஆராதனையை பிசாசானவன் கொண்டு வந்தான். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற பல பொன் கன்றுக்குட்டியில வணங்கும்படி செய்தான். இங்கே பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி சாட்சி என்ன செய்தார்? கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சோத்திரம். பாருங்க, என்னாகமம் 20வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கும்படி 10-11. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி தன் கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இங்கே மோசே கோபத்தில் கலகக்காரரே கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கலகக்காரரே கேளுங்கள் என்று சொல்லி கண்மலையை 2 தரம் அடித்து நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் புறப்பட்டு வர செய்ய மாட்டோமோ என்று சொல்லுகிறான். அங்கே லெலியா சொல்லுங்களேன், லெலியா சொல்லுங்களேன். ஆமா சுத்தர். ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் ஆமா சுத்திரம் கூட்டம் கூடுறாங்க, வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னு அந்த 20:2-3 நீங்க வாசிக்க முடியும். அப்படி வாக்குவாதம் பண்ணின பொழுது இவர்களுக்கு கோபம் வந்துச்சு. மிகுந்த சாந்த குணமுள்ள மனிதன் இங்க கோபம் கொண்டாலும் கோபம் கொள்கிறான். அல்லேலூயா. கோபம் கொண்டு நாங்க தண்ணியை கொண்டு தரமாட்டோம்னு சொல்லி கண்மலையை 2 தரம் அடித்தான். கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். முன்னாடி கண்மலையை நீ அடின்னு சொன்னாரு, இப்ப கண்மலையை பார்த்து பேசணும்னு சொன்னா ஆமை சூத்திரம். அவர் சொன்னது என்ன? பேசு. இப்போ அப்போ அடிச்ச, இப்ப பேசுன்னு சொன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா இப்பொழுது பேசு, கண்மலையை பார்த்து பேச சொன்னா கண்மலையை பார்த்து அடிக்கிறான். உடனே தண்ணி புறப்பட்டு வந்துச்சு. ஆனா நீ கானான் தேசத்துக்குள்ள போகவே முடியாதுன்னு சொல்லிட்டார் மோசேயே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் இந்த தண்ணி நின்று போச்சு? கண்மலை தண்ணி நின்று போச்சுன்னா மிரியாம் அந்த 20வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல மிரியாம் மரணம் அடைந்து போனார். இந்த தண்ணீருக்கு பொறுப்பாய் இருந்தவள் மிரியாம் தான். தன் சகோதரி ஆகிய மிரியாம் தான் தண்ணீருக்கு பொறுப்பாய் இருந்தார். இந்த கர்மலிருந்து புறப்பட்டு வர தண்ணீர் காரியங்களை பொறுப்பாய் இருந்தார். அவள் மரித்த உடனே கர்மலிருந்து தண்ணீர் நின்று விட்டதுன்னு சொல்லி ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. சொன்ன உடனே தண்ணி நின்றுச்சு. மிரியாம் இறந்த உடனே தண்ணி நின்று போச்சு. இனி எங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும்? நாங்கள் எல்லாம் சாக போகிறோம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்த பொழுது அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. நாங்க தண்ணியை கொடுப்போம்னு சொல்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் தான் தண்ணியை புறப்பட்டு வர செய்தார். ஆனா நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு கோபத்துல என்ன செய்தாங்க? அவன் பேச சொன்னா கோபத்துல கர்த்தருடைய வார்த்தை சரியா செவி கொடுக்காம அடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கோபப்பட்டதுனால பூமியிலே எல்லாத்தோட சாந்த குணமுள்ள மனிதனாய் இருந்தவன் கோபத்தினால என்ன கர்த்தருடைய வார்த்தையை செய்ய முடியாமல் தவறிவிட்டார். அல்லேலூயா.
அல்லேலூயா. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சாட்சி பெற்றான். அதே அதிகாரத்தில் என் வீட்டில் என்னாகம புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கும் உண்மையுள்ளவன் 12வது அதிகாரத்தில் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்களேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். உண்மையுள்ளவன் அவன். பாருங்க, இப்போ அவருடைய வார்த்தை பேசு என்று சொன்னா அடித்து விட்டான். கண்மலை ஒரு தடவை தான், கண்மலை இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் என்று சொல்லி கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்குது. கண்மலை ஒரு தடவை தான் அடிக்கப்படணும், 2 தடவை அடிக்கப்படக்கூடாது, ஒரே தடவை அடிக்கப்படணும். அதனால ஒரு தடவை அடிக்க சொன்னார், இன்னொரு தடவை என்ன செய்தார், பேச சொன்னார். ஆனா மோசே 2ஆம் தடமும் அவர் அடித்தான். அல்லேலூயா. ஆமே. கண்மலை அடிக்கப்படுகிறது என்பது இயேசுநாதர் ஆமே சோத்திரம் என்ன செய்யப்படுகிறது, சிலுவையில அறையிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்மலையை திரும்ப அடிக்கிறேன் என்ன அர்த்தம், இயேசுவை மறுபடியும் 2ஆம் தரம் என்ன செய்கிறது, சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பனையாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமை சூத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனம் சொல்லுது, 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தை மினிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. திரும்பவும் சிலுவையில் மறுபடியும் குமாரனை சிலுவையில் அறைகிறார்கள் என்று சொல்லுது. அல்லேலூயா. இங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கல. என்னாகம புஸ்தகத்தில் என் வார்த்தையை நீங்க விசுவாசிக்காத அப்படின்னா என் வாக்குக்கு கீழ்ப்படியலுங்கிறாரு. என்னாகம 20:24 சொல்லும்போது அம்மை சோத்திரம், மேரிபாவை தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பது இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா. என் வாக்குக்கு கீழ்ப்படியவில்லை, என் வாக்குக்கு நீங்க செவி கொடுக்கவில்லை அப்படி சொல்லி இங்க சொல்கிறார். பாருங்க, மோசே கானானுக்குள்ள போக முடியாத சூழ்நிலை ஆயிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே சோத்திரம். அப்படி தேவ ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தி வந்தும் மோசேவால போக முடியல. அவர் திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தோம், இல்லை நீ போக முடியாது, இந்த மலையில் தானே நீ அடக்கம் பண்ணப்படுவாய் என்று சொல்லி உபாகமத்தில் அம்மை சுதர் 34வது அதிகாரத்தில் மலையின் மேல் உச்சியில் ஏறி எல்லாவற்றையும் பார் என்று சொன்னார். எல்லாவற்றையும் பார்த்தான். அவர் சொன்ன வார்த்தையின்படியே உபாகம் 34:6 அவர் மரித்தான். கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார் என்று இருக்குது. அல்லேலூயா. அவருடைய கல்லறை யாருக்கும் இதனால் வரைக்கும் யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது என்று சொல்லி. ஏன்னு சொன்னா மோசையை அவ்வளவு மேன்மையுள்ளவனாய் அவ்வளவு மகிமையுள்ளவனா பார்த்தாங்க. ஏன்னா என்னாகமும் 12வது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தில் அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முகமுகமாய் நான் அவனோடு பேசினேன். ஒரு தீர்க்கதரிசியில சொப்பனத்தில் பேசுவேன், தரிசனத்தில் பேசுவேன், ஆனா என் ஊழியக்காரனாகிய மோசே கிட்ட முகமுகமாய் பேசினேன் என்று சொல்லி அவர் சாட்சி சொன்னபடினால அம்மை சோத்திரம். அந்த உபாகம புஸ்தகத்தை கடைசி பகுதி மோசே இறந்ததுக்கு அப்புறம் கடைசி பகுதியை யோசுவா ஒருவேளை எழுதி வைத்திருக்கலாம். அங்க எழுதி வைக்கும்போது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா அந்த 34வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12வது வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசே போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று சொல்லி அங்க எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா 11வது வசனத்தை அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செயலையும் பார்த்தாள். அவன மாதிரி அந்த தேவ மனிதரை போல ஒருவர் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் சாட்சி பெற்றிருந்தான் மோசே. அல்லேலூயா. அற்பமாய் ஆரம்பித்த அவனுடைய வாழ்க்கை ஆராய்ந்து முடியாத காரியங்கள், பெரிய பெரிய காரியங்கள் எதுவும் சாதாரணமானதில்லை. ஆமென். அல்லேலூயா. அவன் தேவனே சாட்சி குடித்த மனிதன், தேவனோடு கூட முகமுகமாய் பேசின மனிதன், தேவன் எல்லாவற்றையும் ஆதி காரியங்களை அத்தனையும் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதமான அதிசயமான காரியங்களை அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
இப்படிப்பட்ட மோசே கானானுக்குள்ள போக முடியாதுன்னு சொன்ன அந்த மோசே தான் மறுரூபமான உடனே மறுரூபமான அந்த இயேசு கிறிஸ்து கிருபையாய் கானானுக்குள்ள, அதுவும் எருசலேமுக்குள்ள ஒலிவ மலையில கொண்டு வந்து அவர் நிற்க வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரவேசிக்கவே முடியாதுதான். நீங்க மரிச்சு அடக்கம் படுவ, ஆனா நீங்க அங்க என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையாய் பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்ன உன்னையே நான் கிருபையாய் கொண்டு வருகிறேன்னு சொல்லி மறுரூப மலையில கொண்டு வந்து அவர் உட்கார வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளைக்கு மோவாப் தேசத்தின் மலையில நின்று நப்தலி தேசத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆமை எரிகோக்கு எதிரான நேபோ மலையில எரிந்து மலையில நின்று கொண்டு உபாகமம் 34:1 பார்த்தீங்கன்னா, அவர் தான் மட்டுமுள்ளதை கீலேயாத் தேசம் அனைத்தும் நப்தலி தேசம் அனைத்தையும், 2வது வசனத்துல எப்ராயிம் மனாசே என்பது தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும் தென்புறத்து சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் காண்பித்தார். அல்லேலூயா. கண்களால் பார்த்தான், கேட்டான், திரும்ப திரும்ப செபித்தவன். இனிமே அந்த காரியத்தை குறித்து என்கிட்ட என்ன செய்யாத, பேசாத, செபிக்காதன்னு சொன்னான். ஆனா இயேசுநாதர் புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபையாய் கொண்டு வந்து வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் எருசலேமில கொண்டு வந்து வைத்தார். தேவாலயம் உள்ள சோத்திரம் அந்த எருசலேம் பட்டணத்துல கொண்டு வந்து அவர் வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதோடு கூட மாத்திரமல்ல, ஒலிவ மலையில அவரோடு கூட பேசும்படிக்கு அந்த மறுரூப மலையில ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நீ எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாலும் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை என்று ஏக்கத்தோடு எத்தனையோ முறை ஜெபம் பண்ணி நீ மறித்தார். கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார். ஒரு இடத்துல யூதா 1:9 நீங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மிகாவேல் தூதனோடு கூட என்ன செய்கிறாரா, பிசாசு இந்த சரீரத்தை கொடு, யார் மோசேயின் சரீரத்தை கொடுன்னு சொல்லி போராடினான்னு சொல்லி வேதம் இருக்குது. வேதத்தில் தர்க்கம் பண்ணி இருக்கிறான். ஆனா மிகாவேல் தூதன் விடவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமை காபிரியேல் தேவ செய்தி கொண்டு வர மனுஷன் தேவ தூதன். ஆனா இந்த மிகாவேல் எங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து முக்கியமான யுத்தங்களை செய்கிறவன் மிகாவேல் தூதன். அல்லேலூயா. அந்த பிரதான தூதனே மோசேயினுடைய சரீரத்துக்காக பிசாசோடு தர்க்கித்தான், அந்த சரீரத்துக்காக. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பிரதான தூதன், பெரிய தூதன், முக்கியமான தூதன் மிகாவேல் வந்து மோசேயின் சரீரத்துக்காக அவன் அங்க யுத்தம் பண்ணுகிற காரியங்களை பார்க்கிறோம், அங்க தர்க்கம் பண்ணுகிற காரியங்களை பார்க்கிறோம். மோசேயினோட சரீரம் தேவனுக்கு எவ்வளவு முக்கியமா இருந்துச்சோ இல்லையோ, அதை விட பிசாசுக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு அப்புறம் ஆபிரகாமை ஒரு பெரிய உயர்ந்தவராய் பார்த்தாங்க. அப்புறம் அதற்கப்புறம் மோசே ஒரு உன்னதமான மனிதனாய் பார்த்தார்கள். அல்லேலூயா. அவனுடைய தேவ தூதனை போலவே அவரை பார்த்தார்கள். அல்லேலூயா. அதனால அவனுடைய சரீரத்தை வைத்து அவன் கல்லறை வைத்து ஒருவேளை விக்கிரக ஆராதனை பண்ணிவிடுவார்கள் சொல்லியோ, கர்த்தரே அவன் அடக்கம் பண்ணினார். தேவ தூதர்களை கொண்டு அவன் அடக்கம் பண்ணினார். அவருடைய கல்லறை யாருக்கும் தெரியாத மாதிரி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு மகிமையான மேன்மையான தீர்க்கதரிசியாய், ரொம்ப முக்கியமாய், ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். லேவியர்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்ய தகுதியானவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட உன்னதமான ஸ்தானத்தை இந்த மோசே அடைந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எலியா லேவி கோத்திரம் கிடையாது. பொன்னுராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கீலேயாத்து குடிகளில் திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. கீலேயாத்தின் குடிகளில் ஒருவன் இந்த எலியா. அல்லேலூயா. இவன் லேவி கோத்திரத்தை நிச்சயமா சார்ந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. ஆமே சோத்திரம். ஒருவேளை வடக்கு பகுதியில் இருந்தார். இந்த கீலேயாத்து தேசம், கீலேயாத்துன்னு 2 இடத்துல பேர் இருக்கு. காத்து கோத்திரத்துல கீலேயாத்துங்கிற ஒரு ஊர் இருக்குது. மனாசே கிழக்கு கோத்திரத்துல கீலேயாத்துன்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த காத்துல அல்லது மனாசே, இந்த 2 கோத்திரத்துல ஒரு பகுதியில ஒருவனாய் ஒருவேளை இருந்திருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா லேவியனா தெரியல, நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தெரியல. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா மோசே லேவி கோத்திரத்துல பிறந்த கோத்திரங்களில் பிரதான கோத்திரம் லேவி கோத்திரம்.
12 கோத்திரம் பிரதான கோத்திரம். முதல் கோத்திரம் லேவி கோத்திரம், அப்புறம் யூதா கோத்திரம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவ்வளவு மதிப்பு மரியாதை மிகுந்த கோத்திரத்துல வந்தவர் மோசே. ஆனா வம்ச வரலாறு இல்லாதவர் மெல்கிசேதேக்கு சொன்னது போல இந்த எலியா யாரு, என்ன வம்சம், என்ன கோத்திரம், என்ன குலம்னு சொல்லப்படாதபடி இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எலியா எலியா எலியான்னு தான் அந்த 17வது அதிகாரம் நீங்க பார்த்தீங்கன்னா எலியான் இருக்கும். கர்த்தரின் தீர்க்கதரிசினே வரல. நான் தேடி பார்த்த அளவு கர்த்தரின் தீர்க்கதரிசின்னு வரல. அல்லேலூயா அல்லேலூயா. மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று எண்ணப்பட்டிருந்தான். இந்த எலியா பெரிய தீர்க்கதரிசி என்று எண்ணப்பட்டிருந்தாரா தெரியல. அல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே இடத்துல இவர் எலியாவை சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒரு வாசிங்க. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் என்று சொல்லி தன்னை தீர்க்கதரிசி என்று அங்க என்ன செய்கிற எலியா சொல்லுகிறார். வேதத்தில் ஆரம்பிக்க திஸ்பியனாகிய எலியான் இருந்துச்சே தவிர தீர்க்கதரிசியாகிய எலியான்னு சொல்லப்பட்டிருக்கல. அப்புறம் அப்படி பின்னாடி பார்த்தா எலியா எலியா எலியான்னு சொல்லியே வேதத்துல வந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்துல நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் தீர்க்கதரிசியில் ஒருவன் சொல்லி தன்னை சொல்லுகிறார். அதே 18வது அதிகாரத்துல 36வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே இப்ப வேதத்துல ஆவியானவர் வெளியே என்ன எப்படி எழுதிச்சிட்டாரு, தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து என்று சொல்லி அங்க எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மெய்யாகவே அவர் கர்த்தரின் தீர்க்கதரிசி தான். அவர் லேவி கோத்திரத்துல வந்திருக்கலாம், வராம போயிருக்கலாம், வேற எந்த கோத்திரத்துல ஒருவராய் இருந்திருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசே முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் தீர்க்கதரிசியாய் இருந்தவர். அல்லேலூயா. ஆனா இந்த எலியாவை பார்த்தீங்கன்னா வடக்கு ராஜ்யம்னு சொல்லப்படுகிற 2 ராஜ்யமே பிரிஞ்சிருச்சு. 12 கோத்திரம், 2 கோத்திரம் யூதா பென்யமின் கோத்திரம் யூதா தேசமாய் மாறிடுச்சு. மற்ற 12 கோத்திரமா இஸ்ரவேல் தேசமாய் மாறிடுச்சு. பிற்காலத்துல சாலமோனுடைய மகனுக்கு காலத்துக்கு அப்புறம் அது 2 ராஜ்யங்களா தெற்கு ராஜ்யம் வடக்கு ராஜ்யம் பிரிஞ்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி இருந்தபடியினால வடக்கு ராஜ்யத்திலிருந்து ஒரு சில தீர்க்கதரிசிகள் எழுப்பப்பட்டிருந்தார்கள். யோனா தீர்க்கதரிசியாக எழுப்பப்பட்டிருந்தார், எலியா தீர்க்கதரிசியாக எழுப்பப்பட்டிருந்தார், எலிசா தீர்க்கதரிசியாக எழுப்பப்பட்டிருந்தார், இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் எழுப்பப்பட்டிருந்த பொழுதும் இவர்களுக்கு தீர்க்கதரிசிங்கிற ஒரு மதிப்பு ஒரு மரியாதை எளிதில் உங்களுக்கு கிடைக்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். எலியாவுக்கு தீர்க்கதரிசிங்கிற ஒரு கனம் இந்த மரியாதைகள் கொடுக்கப்பட்டதாக தெரியப்படவில்லை. மோசேக்கு கொடுத்த மாதிரி ஒரு உன்னத ஸ்தானம் யாருக்கு வேற யாருக்கும் அதிகமாய் கொடுக்கப்படவில்லை. இந்த எலியாவுக்கும் தான். நீங்க சொல்லும்போது பாருங்களேன், 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல 11வது வசனம், 2 ராஜாக்கள் 3:11. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படிக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதுக்கு எலியாவின் அப்படிதான் சொல்லியிருக்கிறது, கர்த்தரின் தீர்க்கதரிசியாகிய எலியாவின் சொல்லப்படல. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று சொன்னார்கள். எப்படி சொல்லணும்? தேசத்தையே மனம் திரும்ப வைத்த பின்மாற்றத்திலிருந்து திருப்பி கொண்டு வந்த எலியாவை எப்படி சொல்லணும்? கர்த்தரின் தீர்க்கதரிசியாக எலியாவுக்கு கீழே இருந்தவர், கைக்கு தண்ணி வார்த்தவர். அந்த எலிசாவுக்கும் மரியாதை கிடையாது, எலியாவுக்கும் கர்த்தரின் தீர்க்கதரிசின்னு சொல்லப்படலங்க. எலியா அப்படி சொல்றாங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் எலிசா அப்படின்னு சொல்றாங்க. எலியா கைக்கு ஒருத்தன் தண்ணி ஊற்றிட்டு இருந்தான், அவன் தான் இருக்கிறான் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு ஒருவேளை அப்படி சொன்னாங்களா தெரியல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அதனாலதான் பாருங்க, அதனாலவோ என்னவோ பாருங்களேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 46வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:46. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராது. அவர் என்ன சொல்கிறார்? ஒரு தீர்க்கதரிசி எழும்பி இருக்கிறார் சொல்லி சொல்கிறார்.
45 பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியிலும் எழுதி இருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத்தூரானாகிய இயேசு கிறிஸ்து. நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராது. வடக்கு ராஜ்யமாய் இருக்கிற கலிலேயாவிலிருந்து ஒரு நன்மையும் வராது. அல்லையா சொல்லுங்களேன், அல்லையா சொல்லுங்களேன். ஒரு நன்மைகளும் வருகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுத்திரம் தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்தவர் வந்திருக்கிறானா ஒரு நன்மையும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது என்று சொன்னாங்க. யோனா போன்ற தீர்க்கதரிசிகள் எழும்பியிருந்தார்கள். எலியா எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள் எழுந்திருந்தாங்க. இனி எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வடக்கு ராஜ்யமாய் இருந்ததுல எழும்பி இருந்தும் அவர்களுக்கு பெரிய கணம் கொடுக்கப்பட்டதாக தெரியப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலவோ என்னவோ பாருங்க, இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 27ஆம் அதிகாரம் 46ஆவது வசனத்தை ஒருத்தர் வாசிப்பாருங்களேன். அங்கே நிற்கிறவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். 46 சொல்கிறார், 9ஆம் மணிவில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி மிகுந்த சத்தம் போட்டு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னா, அங்க நிற்கிறவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். யாரை கூப்பிடுறாங்க சொல்லுங்க? எலியாவை கூப்பிடுகிறான். தேவனை பிதாவை கூப்பிட்டா யாரை கூப்பிடுறான்னு சொல்றாங்க? எலியாவை கூப்பிடுகிறான். அது மாத்திரம் இல்ல, பாருங்க 49 மற்றவர்கள் சொல்றாங்க, பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். எலியா இவனை ரட்சிக்க வர்றானா, காப்பாற்ற வருவானா, உயிரோட எழுப்பி போனானாம்ல, அவன் இறங்கி வந்து இவனை என்ன செய்யறானா காப்பாற்றுறானான்னு பார்க்கலாம்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? மோசையை கூப்பிடுறான்னு சொல்லியிருக்கலாமே, இல்ல ஆபிரகாமை கூப்பிடுறான்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லல? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப மறுரூப மலையில உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, அந்த வசனத்தை நீங்க மறுரூப மலைக்கு நேரம் நம்ம இப்போ கடந்து வருவோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். 9ஆவது அதிகாரத்துல லூக்கா 9ல 31ஆவது வசனத்துல, லூக்கா 9:31, அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். யாருடைய மரணத்தை குறித்து பேசிட்டு இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து மரணத்தை, எருசலேமில் அவர் மரிக்க போகிறார் என்பத ஒலிவ மலையில மறுரூப மலையில வந்து பேசிட்டு இருக்கிற மோசையும் எலியாவும் இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவன் உன்னதமான தீர்க்கதரிசி எண்ணப்பட்ட மோசே பக்தன், இன்னொரு பக்கத்துல பெரிய தீர்க்கதரிசியா எதிர்பார்க்கப்பட்டாரா தெரியல. இவங்க எலியா இறங்கி வருவார பார்ப்போம்னு சொல்லி கிண்டல் கேலி பண்றத பார்த்தா எனக்கு எப்படின்னு தெரியல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எலியா வந்து இவனை காப்பாற்ற வருவானான்னு பார்க்கலாம், எலியாவை பார்த்து கூப்பிட்டு இருக்கிறான், அப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இங்க பாருங்க, எலியா சொல்லியிருப்பாரு, இங்க பாருப்பா, என் பேரை வச்செல்லாம் உன்னை நிந்திப்பாங்க, நான் வந்து காப்பாற்றுவேனான்னு கூட என்ன செஞ்சிருப்பாங்க ஒருவேளை. ஆமா சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்கப்பா, சிலுவையில் இப்படியெல்லாம் நடக்க போகுது, இப்படியெல்லாம் ஆகும், அப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை 16ஆவது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, என்னை யார் என்று சொல்கிறார்னா, ஒரு சிலர் உங்களை யோவான் ஸ்நானன் என்று சொல்கிறார்கள், ஒரு சிலர் உங்களை எலியா என்று சொல்கிறார்கள், ஒரு சிலர் உங்களை எரேமியா என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. எலியான்னு உங்களை சொல்றாங்க, எலியாவே திரும்ப வந்துட்டாருன்னு சொல்றாங்க. அப்படின்னா இல்ல, யோவான் ஸ்நானனை மரித்த திரும்ப நீங்க வந்துட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. இங்க எலியா இறங்கி வருவானா, எலியா வந்து உன்னை காப்பாற்றுறான்னு பார்க்கலாம் என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறத பார்க்க முடிகிறது. ஏன்னு சொன்னா, எலியா துவக்கமும் முடிவும் இல்லாதவருக்கு அட்ரஸே சரியா இல்லாம இருக்கிறனால சொன்னாங்களா தெரியல, வடக்கு ராஜ்யத்தில இருந்து வந்தனால தெரியல. ஆனா அப்பேற்பட்ட தேவ மனிதனை அவர் என்ன உன்னதமாய் நினைத்த மோசே கூட மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனா சோதரர் ஒருவேளை அற்பமாய் பார்க்கப்பட்ட எலியா உயிரோடே போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலவோ என்னவோ தெரியல, 2 சாட்சிகள் வரப்போகிறதுல ஆமே சுத்தர எலியா திரும்ப வருவாரான்னு தெரியல. எருசலேமில் தான் வருவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே வருகிறார்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை எலியா இறங்கி வர்றானா பார்ப்போம். ஒருவேளை எலியாவின் ஆவியை உடையவரா, இல்ல எலியாவே ஒருவேளை இறங்கி வருவாங்களான்னு தெரியல கடைசி காலத்துல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்றது தெரியல. ஆனா வேதம் சொல்லுது 2 சாட்சிகள் வருவார்கள் சொல்லி. அவங்க அடையாளங்கள் அற்புதங்களை பார்த்து மறுரூப மலையில இருந்த மோசே எலியாவா இருக்கலாம், இல்ல மரணத்தை காணாத எலியா ஏனோக்காவா என்ன செய்யலாம் இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்ற. ஏன்னு கேட்டா எலியாவை குறித்து சொல்லும்போது யாக்கோபு பக்தன் இப்படியாய் சொல்லுகிறார், எலியாய் தம்மை போல 5:17 பாடுள்ள மனுஷன், நம்மை போல பாடுகள் நிறைந்திருந்தது அவனுக்கு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். 5:17 ஒரு வாசிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தான் என்று சொல்லி இருக்குது. எலியா பாடுகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. பெரிய அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சான் தெரியல. 1 ராஜாக்கள் 18வது சோத்திரம், நீங்க 19வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமென் சோத்திர எசபேல் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகளை நீ என்னுடைய பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட இல்ல, அதற்கு பதிலாக என்ன செய்ய போறேன், ஒன்னே நான் என்ன செய்ய போறேன், ஒன்றையும் கொல்ல போகிறேன். அப்படி கொல்லலன்னா என்னுடைய தெய்வம் என்ன செய்யட்டும், அதுக்கு சரியாக எனக்கு செய்யட்டும் என்று சொல்லி 19வது அதிகாரம் 1-2 வசனத்துல சொல்லுகிறார். அதை கேட்ட உடனே எங்க ஓடி போகிறான்னு சொன்னா அந்த 19:3 வாசிக்கும் போது, அவனுக்கு அது தெரிந்த போது ஏசபேல் அவனை கொல்லணும் நினைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறத பார்த்து தெரிந்த பொழுது அவன் எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபா பக்கத்து நாடா இருக்கிற யூதா தேசத்துக்கு ஓடுறான். இஸ்ரவேல் தேசம் வடக்கு 10 கோத்திரம் சேர்ந்த வடக்கு ராஜ்யத்துல இருந்து எங்க ஓடியாரான், வடக்கு இருந்து தெற்கு ஓடியாரான். எங்க? யூதா தேசத்துக்கு. ஆமென் சோத்திரம். யூதா பென்யமீன் கோத்திரம் அல்ல, யூதா தேசத்துக்கு ஓடி வருகிறான். அல்லேலூயா. அது வழியாத்தான் பெயர்செபாங்கிற கடைசி எல்லை, யூதாவினுடைய கடைசி எல்லை. அதுக்கப்புறம் வனாந்திரம் பெயர்செபா வரைக்கும் ஓடியாரான். அங்கிருந்து ஓடி வந்திருக்கும் பொழுது ஆமென் சோத்திரம் அங்க வடக்கு ராஜ்யத்தில் உள்ளவங்க இஸ்ரேல் தேசத்தில் உள்ளவங்க என்ன பேசியிருப்பாங்க, பெரிய சவால் விட்டா அக்னி இறங்கணும், அது பண்ணின இந்த பொம்பளையை அழிச்சு கொள்ள வேண்டியதானே, இப்ப தப்பிச்சு தலைதறிக்க ஓடுகிறேன்னு சொல்லி அற்பமாய் ஏளனமாய் கேவலமாய் கூட என்ன செஞ்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். அங்கிருந்து தலைதறித்து ஓடி பக்கத்து நாட்டில் தஞ்சம் புகணும்னு ஓடி வந்தா, ஏன்னா யோசபாத் அடிக்கடி ஆகாப்போட சம்பந்தம் கலந்து இருக்கிறபடினால அங்கே அவனுக்கு மதிப்பு மரியாதையும் இல்ல. அங்க உள்ள ஜனங்கள் இவெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியாமே, வானத்திலிருந்து அக்னி இறக்குனா மழையெல்லாம் கொண்டு வந்தான், பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் கொண்டு போட்டான், பெரிய வீரன்னு சொன்னாங்க. ஒரு பெண் ஏசபேல்ங்கிறவ அந்த அரசி இவனை கொலை செய்யணும்னு சொல்லுவோம். இப்ப தப்பித்து ஓடி வருகிறான், இவன் தீர்க்கதரிசியாமே, இல்ல இப்படி எல்லாம் நடக்கணும்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாமே, இப்போ உயிர் தப்பி ஓடி வர்றான்னு சொல்லி ஒருவேளை கேவலமாய் அற்பமாய் எலியாவை பேசி இருந்திருக்கலாம். அதனால யூதா தேசத்திலே அவன் மறைந்திருக்க முடியவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால யூதாவுக்கும் வந்து அதுல இருந்து ஓடி போய் கடைசி இல்ல, யூதாவின் கடைசி இல்ல பெயர்செபா வரைக்கும் ஓடிட்டு அங்க இருந்து வனாந்திரம். அல்லேலூயா. அங்க போறான் பாருங்க. அந்த வனாந்திரத்துல அவனுடைய வேலைக்காரனை நிறுத்தி வச்சுட்டு 4வது வசனத்துல அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் சூரசெடிகளை உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ள, நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்லன்னு சொன்னான். தீர்க்கதரிசிகளை பார்க்க நல்லவன் கிடையாது, முற்பிதாக்களை பார்க்க நல்லவன் கிடையாது. நீ எல்லாம் பெரிய தீர்க்கதரிசியா, மோசே மாதிரி பெரிய ஆளா, நீ மோசே மாதிரி தீர்க்கதரிசியா, இப்படி பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை பேர் கம்பேர் பண்ணி என்னை ஏளனம் பண்ணி இருக்கிறாங்க, என்னை யாரும் ஏற்றுக்கிறல, என்னை பரியாசிக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்காகத்தானே ஓடினேன். பாருங்க, பலிபீடத்துல பலி செலுத்தும் பொழுது 12 கற்களை அடுக்கி வைத்தார் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் 12 கல் அடுக்கி வச்சாரு? 2 தேசமா பிரிந்திருந்தாலும், இங்கிட்டு 2 கோத்திரம் அங்கிட்டு 10 கோத்திரம் 2ஆ பிரிஞ்சிருந்தாலும் தீர்க்கதரிசி 12 கோத்திரத்தின் அடையாளத்துக்கு 12 கல்லை எடுத்து வைத்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் ஒற்றுமையவே விரும்பினவன். தேசம் ஒன்றாயிருக்கும், தேவ ஜனங்கள் ஒன்றாயிருக்கிற உரிமையை ஊழியக்காரை பரியாசம் பண்ணி எள்ளி நகையாடி அவனை அற்பமாய் ஊழியக்காரனே இல்லை, ஊழியம் செய்ய தகுதி இல்லைன்னு சொல்லி ஏராளமா பேசியிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். 12 குடங்கள் மறுபடியும் 12 நினைவு கூறுகிறான்.
12 குடங்கள் தண்ணி அங்க உள்ள ஊற்றுகிறான். தண்ணியை ஊற்றுகிறான் சுற்றி 3 குடமா 4 தரம் என்ன செய்யறாரு அங்க ஊற்றுகிறாரு. அல்லையா சொல்லுங்களேன். ஆமா, தண்ணியை கொண்டு வந்து பாருங்க. சோத்திரம் 4 குடமாய் என்ன செய்தார் 3 தடவை ஊற்றி 12 குடத்தை தண்ணியை ஊற்றுகிறார். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். எண்ணி முடியாத விஷயங்களை இந்த எலியாவின் வாழ்க்கையில் செய்தார். ஆராய்ந்து முடியாத காரியத்தை மோசே வாழ்க்கையில் செய்ததேவோ எண்ணி முடியாத காரியங்கள், எண்ணியே முடியாத காரியங்களை செய்து காண்பித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி ஏளனம் பண்ணினாங்களேன்னு சொல்லி அவன் சூரிய செடிகளை படுத்திருக்கிறான். அவன் சூரிய செடி ஒரு விஷ செடின்னு வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அது ஒரு விஷ செடி. அது எங்கு பார்த்தாலும் அதை வெட்டி எரிச்சு போடுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சங்கீதத்தில் இப்படியா சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 120 பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூரிய செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும். சூரிய செடி ஒரு விஷ செடி. அது கீழே போய் உட்காந்துருந்தா கொஞ்ச நேரம் அப்படியே என்ன செய்வாங்க, மயங்கி அப்படியே அவங்க செத்துருவாங்க. ஸ்லோ பாய்ஸ் மாதிரி என்ன செய்வாங்க, மயங்கி செத்துருவாங்க. அந்த செடி இருக்கிற இடத்த வெட்டி அவங்க எரிச்சு போடுவாங்க. அது கீழே போய் உட்காந்துட்டு நான் சாகணும்னு சொன்னாரு. நான் இப்படியே உட்காந்து படுத்த மாணிக்கு நான் செத்து போயிடுன்னு சொல்லி சொன்னாரு. பிதாவை பார்க்க நல்லவன் அல்ல, நான் ஒரு தீர்க்கதரிசியே கிடையாது, நான் ஒரு ஊழியக்காரனே கிடையாதுன்னு கூட வச்சுக்கோங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கதறி. அல்லேலூயா. கர்த்தர் தட்டி எழுப்பி தேவதூதன் அனுப்பி அவருக்கு என்ன கொடுத்தாரு? ஆனா அப்பத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தட்டி எழுப்பி போஜனம் பண்ணுன்னு சொல்லுகிறார். போஜனத்தை கர்த்தர் தேவதூதனை கொண்டு கொடுக்குற பாத்திரத்தில் என்ன செய்றார்? சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணீர் என்ன செய்த கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். யாரு? தலைமாட்டில் தேவதூதன பாத்திரம் எங்கே கிடச்சுன்னு தெரியல, தண்ணி எங்கே எடுத்து கொண்டு வந்தாருன்னு தெரியல. அடை எங்க சுட்டா அக்னியில சுட்டு தேவதூதனை கொண்டு வந்திருக்கிறான். நீ சாதாரணமானவன் அல்ல. மோசே மண்ணாவை தான் புசிச்சிருக்கலாம், ஆனா தேவதூதனே உனக்கு என்ன செய்கிறார்? பணிவிடை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு 40 நாள் உபவாசம் முடிந்த உடனே என்ன செய்ய தேவதூதர் வந்து பணிவிடை செய்தார்கள். தேவதூதர்கள் அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க, தேவதூதர்கள் தண்ணி வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே விளையேறப்பட்ட மேன்மையும் கணத்தின் நான் உனக்கு தருகிறேன். பரலோக சேனையை அனுப்பி அவனை போஷித்து காப்பாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். பஞ்சத்துல உனக்கு காகத்தை மட்டும் வச்சு போஷிக்கல, பறவை கொண்டு மாத்திரம் உன்னை போஷிக்கல, விதவை புறஜாதியா இருந்த விதவையை கொண்டு மாத்திரம் உன்னை போஷிக்கல, தேவ தூதர்களை கொண்டு ஒரு தலைக்கு 2 தடவை உன்னை திரும்ப என்ன செய்கிறேன்? போஷிக்கிறேன். இந்த போஜனத்துல போனே நேரா சீனாய் மலைக்கிற தேவ பர்வதத்துக்கு நேரா ஓடி வந்தான். 40 நாள் பிரயாணமாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு பிரச்சனை என்ன? மோசே சீனாய் மலையில உட்கார்ந்து முகமுகமா பேசினா எல்லா காரியங்களும் கட்டளை அவனுக்கு கொடுத்துன்னு தானே சொன்னீங்க.